அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போலீஸ் எஸ்ஐக்காக ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தான் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த செஷன்ஸை ஃபுல்லாகவும் இந்த சீரீஸை ஃபுல்லாகவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணோமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி ஐவிசியை முடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதிகேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற டாபிக்ஸ் மௌரியாஸ் அப்புறம் குப்தாஸ் வரைக்கும் எல்லாமே மெடிவல் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் விட்டதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மெஹர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் இருக்கிறது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து நம்ம அந்த ஹரப்பாவுடைய நாகரிகத்தில் இருந்த தெருக்கள், அந்த நகரத்துடைய அமைப்பு, முதல்ல அந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம் புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் அந்த மொத்த நாகரிகமே ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கள், வீடுகள், இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் எந்த விஷயம்லாம் இருக்கோ அந்த விஷயம் தான் அப்போ வந்து ஒரு டவுன் பிளான் ஸ்ட்ரக்சரிங்கில் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெருக்கள் வீடுகளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வெல் நோனாக ஆகிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு ஒரு பிளானிங் வந்துருச்சு, டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் வந்துச்சு. பட் ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். சட்டக வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சட்டக வடிவமைப்புனா எதுவும் இல்லை, நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம புக்கில் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப சிட்டாடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிச்சிருப்பீங்க. அது எதுவும்லாம் இல்லை, கரெக்டான ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு வரிசை முழுக்க ஒரு வீடு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நடுவில் ரோடு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ லைக் நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்படி இந்த மாதிரி இங்கே 2 வீடு 4 வீடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த ஒரு கட்டமாக இருக்கிற அந்த அமைப்பை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சட்டக வடிவமைப்பு இல்லை சிட்டாடல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தெருக்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வடக்கு தெற்காகவும், அதாவது வாஸ்து பார்த்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, அது அப்பையிலேருந்தே ஒரு விஷயம் ப்ராக்டிஸில் இருக்கிறது தான். அடுத்தது கிழக்கு மேற்காகும். பார்த்தீங்களா? கரெக்டாக தெரியுது. ஒரு தெருவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு வீடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துருக்கிற மாதிரி கரெக்டாக அவங்க இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து அதை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது செங்கோணத்தில் வெட்டி கொள்கின்றன நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அப்படியே இப்படி வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டவுன் பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி அப்படியே ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாக்டாக இன்றைக்கி என்ன விஷயம் இருக்கோ அதை தான் அது கூட கம்பேர் பண்ணுறோம். வீடுங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு எல்லாமே இருந்திருக்கு. அதே மாதிரி தான் 1 அல்லது 2 மாடி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு 2 மாடி அடுக்கில் வரைக்கும் வீடுங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருக்கு. சரிங்களா? ஒரு முற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முற்றம்னா வேறு எதுவும்லாம் இல்லை, நம்ம பால்கனி சொல்கிறோம் இல்லையா? ஸோ வீடுகள் அப்போ மாடி வீடுன்னு இருந்திருக்கனாலே கண்டிப்பாக பால்கனி இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. வீடு இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அதுக்கு அந்த டைமில் வந்து போர் போட்டுட்டு இருக்க முடியாது. பட் கிணறுன்றது பாசிபிளான ஒரு விஷயம். அப்படியே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்னெல்லாம் லாஜிக் இருக்குன்றதை மட்டும் யோசிச்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் பாயிண்ட்டை படிக்கணும்னு இல்லை, ஸோ ஜென்ரலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கங்க. கிணறு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாடி வீடே கட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பாத்ரூம் டாய்லெட்லாம் இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கா பிளான்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடி வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான கல்லுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் களிமண்ணில் சுடாமல் இருந்து அப்படியே கட்டியிருந்தாங்கன்னா மழை பெஞ்சால் கரைஞ்சி போயிருந்திருக்கும். பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், சுட்ட செங்கல்லாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கலவை, இயற்கையான கலவை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா களிமண், அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு இயற்கையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையை கொண்டு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பாருங்கள், சூரிய வெப்பத்தால் உலர வச்ச கல், நார்மலாக சுட்டது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சன்லேயே ரொம்ப நாள் கடந்து அது ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலான அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையதாகவே இருந்தது. ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில டேட்டாவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய தெருலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 33 அடி அகலமும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சிறிய தெருலாம் 9லேருந்து 12 அடி அகலம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாரும் வீட்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மழைநீர் சேகரிக்கிறதுக்கான வசதிகளும் வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ கழிவறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுலேயும் பாருங்கள் கண்டிப்பாக இன்னும் அப்டேட்டடாக தான் இருந்திருப்பாங்க. அந்த திடக்கழிவை சேமிக்கிறதுக்கான தொட்டிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுடைய பீரியடில் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுலாம் இல்லை. இப்போ கழிவறை இருந்திருக்கா, அப்போ கண்டிப்பாக திடக்கழிவு இருந்திருக்கும். இதான் நம்ம ஆப்ஷனில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள்
இந்த கழிவு நீர் அமைப்பு இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டாக ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான். வீடுங்க இருக்கா, அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதாள சாக்கடை, அப்படி இல்லைனாக்கா ஓப்பன்லேயே போகிறது, இந்த மாதிரி இப்போ கூட வில்லேஜஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் ப்ரெசென்ட்டில் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ வடிகால்கள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இதுலேயும் அதிகமாக வாட்டர் ஃப்ளோவிங் தான் இருக்க போகுது, தண்ணி இருக்க போகுது. அப்போ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே இப்போ நார்மலான கல்லில் பண்ணால் அதுவும் ஊறி கொஞ்சம் நல்லா வீணாக போயிடும். அப்போ அதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, செங்கல். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் சுட்ட செங்கல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கல் தட்டைகள் கொண்டு மூடப்பட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக லைக்கு ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பலன்னு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சிமெண்ட் கல் இதெல்லாம் போட்டு நம்ம எதையாவது ஒரு விஷயம் மூடி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கான்கிரீட் போட்டது எதுவுமே ஆகாது. லைக் அந்த டைமில் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற ரெடியாக இருக்கிற அந்த கல்லுங்க இயற்கையாகவே கிடைக்கிறது, அதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மூடி வைக்கிறது தான். இந்த சுட்ட செங்கல்லோ அப்படிலாம் ரெடியாக இருக்கிறது இதெல்லாம் கொண்டு அந்த வடிகால் அமைப்பை மூடி வச்சுருப்பாங்க. இதை ஏன் மூடுறாங்க, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கழிவுநீர் தேங்காமல் செல்ல மென்சரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்சரிவுனா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கோபுரம் ஷேப்பில் அடிக்க வச்சுட்டு போகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அப்படியே ஓப்பனில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கிற குப்பைகள் எல்லாமே கொண்டு போய் அடைச்சிக்கும். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் என்ன கண்டிஷன் அதே தான். இப்போ இதே இந்த மாதிரி அடிக்கிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சந்து வழியாகவே எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் ஆகி போயிடும். ஸோ அப்போ அதில் எந்த பிரச்சனையுமே அங்கே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, திடக்கழிவுகளை தேக்கிறதுக்கான தொட்டிகள், அந்த குழிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஒன்று அப்படியே லிங்கில் தான் இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஓகேங்களா, சரி. திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செப்டிக் டேங்க் கிளீனர்னு சொல்லி பெருசாக மிஷின்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அடியில் பெருசாக தர கூட போட்டிருக்க மாட்டாங்க, அந்த குழி மட்டும்தான் இருக்கும். குழியை வந்து எதாவது கல்லை வச்சு மூடியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப நாள் யூசேஜாக இருந்திருக்கும். அதனால் தண்ணி மட்டும் வெளில போகிற செட்டப் லைக் அப்படியே ஒரு பைப் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகால் அமைப்பு, அது நேராக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வடிகாலில் சேர்ந்துடுற மாதிரி அதில் அந்த செட்டப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தண்ணி மட்டும் வெளில போயிடுச்சுன்னா திடக்கழிவு அது உள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நாளுக்கு அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. ஸோ அந்த இமேஜில் இருக்கும், நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். பெருங்குளம் இது எங்கே இருக்குது, மொஹஞ்சதாரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஹரப்பாவுக்கு எப்படி ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம்ன்ற மாதிரி மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம ஹரப்பாவோட மொஹஞ்சதாரோவில் தான் பெருங்குளம், தானிய களஞ்சியம், பெருங்கூட்டம் நடக்கிற ஹால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம், கொஞ்சம் மேடான இடமும் கூட. ஓகேங்களா, ஸோ பெருங்குளம் இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது. நமக்கு இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நமக்கு இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நீளம் ரொம்ப அதிகமாகவும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அகலம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீர் கசியாமல் இருக்கணும். இந்த டவுன் பிளான் ஸ்ட்ரக்சரில் ஹரப்பாவில் எல்லாமே பெரும்பாலும் சுட்ட செங்கல் தான். எதுவுமே நம்ம வந்து நார்மலான கல்லுன்ற ஒரு விஷயத்தையே பார்க்கல. ஓகேங்களா, அதை அப்படியே காமனாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது சரி, இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருந்திருக்கும், அப்போ சுவர்லாம் கசியாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரையுள்ள தண்ணி இழுக்காமல் இருந்திருக்கணும். ஸோ அதுக்காக மக்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒன்றையும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இயற்கை தார், அப்புறம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இந்த ஜிப்சம் இப்போவும் இருக்கிற ஒரு விஷயம் தானே தெரியும். ஸோ இந்த ஜிப்சம், இயற்கை தார் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணி இந்த செவறுகள், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தரையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நீர் இழுத்துட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப்பை அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, தளத்தில் வந்து பல அடுக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தார் பூசப்பட்டு இருக்குதுன்றாங்க. ஓகே, இதுவும் பாருங்கள், வடக்கு தெற்கு புறத்திலிருந்து குளங்களுக்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்துச்சு. அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிக்கட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குளத்தோட பக்கவாட்டில் 3 புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அறைகள் இருந்திருக்கு. ஸோ மேபி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம், பட் அந்த டைமில் இருந்திருக்கலாம். 3 பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அறைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அடியில் பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ டேரெக்டான சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மோட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ எந்த ஃபெசிலிட்டி இருந்திருக்கும், ஒரே ஃபெசிலிட்டி கிணறு மட்டும்தான்.
ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிணறுலேருந்து அங்கே தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா குளத்துக்கு விட்டாகணும். அடுத்தது இப்போ ஒரு டைமுக்கு மேலே யூஸ் பண்ண வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அப்போ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வெளியேற்றணும், அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தெரியும் நீராவி போக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்ணியிருந்தாங்க. மேபி இதில் இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நீராவி போக்குக்கான வசதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு. சரிங்களா. அது எப்படின்னாக்கா குளத்தோட தென்மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வசதியை வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஜென்ரலான லாஜிக்கில் கேட்கணும், என்னென்னமோ நம்ம யூஎஸ்ஆர்பியில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த குளத்தோட பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சும்மா இப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஒரு பேச்சுக்கு தண்ணி எதுக்கு சேர்த்து வைப்போம், தண்ணி வரலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான டைமில் யூசேஜுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அத்தியாவசியத்துக்காக, இந்த மாதிரி ஒரு பயிர் பண்ணுறாங்க அந்த டைமில் ஒரு அவசரத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் இருக்கலாம். சரிங்களா. என்னென்ன பாசிபிள் ஃபேக்டர்ஸ் சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வீண் செலவுக்காக அவங்க பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம். அப்படியே சும்மா ஜெனரலிஸ்டிக்காக யோசிச்சு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தானிய களஞ்சியம். சரி, ஓகே. இந்த தானிய களஞ்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹரப்பாவில் மொஹஞ்சதாரோவில் எல்லாத்துலேயும் இருந்திருக்கும். ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தலை வெடிப்புகளில் இந்த கோதுமை, பார்லி, திணை, ஓகேங்களா, இந்த பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பருப்பு வகைகள் ஜென்ரலாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் நமக்கு ஆப்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் இருக்க முடியும், பருப்பு வகைகள் இது இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதுக்கு என்ன அவசியம்? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு போர் நேரம் வருது, இல்லை ஒரு பருவ காலம் பஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. அடுத்த ஒரு பேச்சுக்கே விதை நெல்லுக்கோ விதை பயிர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் அதுக்கும் இவங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சா தானே உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த தானிய களஞ்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய பர்பஸ். நமக்கு என்னெல்லாம் பாசிபிள் இருக்க முடியும் அவ்வளோதான். நெருக்கடியான நேரத்தில் தான் நம்ம சேர்த்து வைக்கிறத எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தானிய களஞ்சியம் இப்போ இது நம்ம பார்க்குறது ஹரப்பா மொஹஞ்சதாரோனாலே பாகிஸ்தானில், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹரியானா மாநிலத்தை ராக்கிகர் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய தானிய களஞ்சியம் இருந்ததுக்கான சான்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது இப்போ மாபெரும் கட்டடங்கள். அடுத்தது இப்போ எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ லைக் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த தானிய களஞ்சியமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 150 அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளமும் 50 அடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அகலமும் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிற ஒரு பெரிய கட்டடம் தான். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாபெரும் கட்டடங்கள் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுக்கூட்ட அரங்கு நடக்கிற ஒரு இடம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கிங்க. பாருங்கள் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட நமக்கு இமேஜில் தான் இதெல்லாம் சின்னதாக இருக்கும், நேரில் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எதுக்கு இந்த பொது கட்டடம் கூட்ட அரங்கு அப்படின்னு சும்மா கேட்குறோம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு வந்து மக்கள் கூடுறதுக்காக இருக்கலாம், ஒரு அவசர நெருக்கடி நிலையில் ஏதாவது இப்போ ரொம்ப மழை பெய்யுது, ஏன்னா எல்லாமே ஆறுகள் இருந்த பகுதிகள். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு வெள்ளம் வருது, அந்த டைமில் போயிட்டு அந்த கட்டடத்தில் ஒதுங்கிடலாம். ஏதாவது ஊரில் ஒரு சடங்கு நடக்குது, சமய விழாக்கள் நடக்குது அப்படின்னா எல்லோரும் ஒன்று கூடுவதற்கு, வேடிக்கைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்காகலாம் இந்த ஒரு பெரிய கட்டடம். ஏதாவது ஊரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தலைவர்லாம் வராங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு இதுவுமே பண்ணுங்கள். ஒரு பெரிய ஹாலில் ஒரு விஷயம் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் எப்படி கம்பேர் பண்ணுவோம், ஒரு மஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடக்குது இல்லையா, லைக் அந்த மாதிரி தான் இன்னெல்லாம் பாசிபிள் இருக்க முடியும் அப்படின்றது சும்மா ஒரு அசம்ஷனில் வச்சுக்கிங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 20 தூண் 4 வரிசை கொண்டு அப்படியே ஒரு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மண்டபம், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருக்கும். சரிங்களா. அடுத்தது ஸோ வணிகம் மற்றும் போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த வணிகம் மற்றும் போக்குவரத்து இதில் அப்படி என்ன சார் இருந்திருக்கும்? ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்தியா அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் ஏரியா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்முடைய ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த நாகரிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் இருக்கிற இடம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் கடல் பகுதி, உள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆறுகள் வர்ற பகுதி. அப்போ நீர்வழி போக்குவரத்துன்றது இங்கே கண்டிப்பாக இருந்திருக்கும், நிலவழி போக்குவரத்தும் இருந்திருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு பக்கம் நம்ம மைண்டில் ஜெனரலிஸ்டிக்காக வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது பார்ப்போம். இதில் பாருங்கள், நிலத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுக்கு பண்டம் மாற்று முறையில் அப்படி இல்லை வேறு ஏதோ ஒரு
கருவி மூலயமா ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பண்ண முடியும். நீ எவ்வளோ வேணால் கூட நான் எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற விஷயம். அடுத்தது பாருங்கள், ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கனாலே ஏதாவது ஒரு வாகனம் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ சக்கர வண்டிகள் கொண்ட ஆரக்கல் இல்லாத, ஆரக்கல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்போக்ஸ் வீல் சொல்கிறோம் இல்லையா, கம்பி இருக்கிற மாதிரி. அப்போ அந்த டைமில் என்னவாக இருந்திருக்கும், அப்படியே இவ்வளோதான். கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வீல் மாதிரிலாம் இருந்திருக்காது, இந்த செட்டப்பில் இருந்திருக்காது. அப்படியே இவ்வளோதான் வீல்னா இருந்திருக்கும். இதை வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதாவது ஒரு வசதி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீர் வழினா படகுல போயிடலாம். தரை வழி அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி சக்கரை வச்ச வண்டியில் தான் ஏதாவது வச்சுட்டு அவங்க இழுத்துட்டு போயிருக்கிறது. நாளாக தான் மாடுகளை பழக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இதெல்லாம் தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ இந்த திடக்கல் ஆரக்கல் இல்லாத அந்த சக்கரங்களை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ சக்கரம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பானையை செஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற லாஜிக், இதை தான் யோசிக்கணும். ஸோ கடல் வணிகம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நீர்வழி போக்குவரத்து கண்டிப்பாக இருந்திருக்கும், அதனால் அது கண்டிப்பாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி முத்திரைகள். இப்போ கடல் வணிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் போயிருந்திருக்கும் அப்படின்னு ஞாபகிங்க. இப்போ பாருங்கள், ஈராக்கு, குவைத்து, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிரியா, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த முத்திரைகள் கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த மெசபடோமியாவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சுமேர் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியான்றதுலாம் என்னமோலாம் இல்லை, கண்டிப்பாக ஐரோப் பகுதிகளில் இருக்கிற அந்த இடங்கள் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட நாரம்சின் அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெலுஹா அப்படின்ற ஒரு பிளேஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிந்துவெளி மக்கள் கூட வியாபாரம் வணிகம் நடத்துனதுக்கான சில ஆதாரங்கள், அங்கே முத்திரைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து அங்கேயே கிடச்சிது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம இந்திய நாகரிகத்துடைய தொடர்புடையதாக இருந்திருக்கு. அவருடைய காவியத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா குறிப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போக்குவரத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மாடுகள்லாம் பழக்கியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வண்டிகளுடைய யூஸ் பண்ணுற இந்த காளைகளை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், சொன்னோம் இல்லையா, ஸோ உருளை வடிவ முத்திரைகள் நமக்கு முத்திரை கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த உருளை வடிவத்தில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இங்கே வந்து காளைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ மாடுகளை பழக்கியிருக்காங்க, கால்நடைகளை வச்சுருந்துருக்காங்க அப்படின்றது இதிலே தெரிஞ்சிருச்சு. இந்த மாடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. 6th புக்கில் இருக்காது, பட் ஆனால் மற்ற புக்ஸும் எல்லாத்துலேயுமே 9th புக்கில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பாருங்கள் நல்லா. ஓகேங்களா? அடுத்தது மொஹஞ்சதாரோட, அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ஃபியூ டேட்டாஸ் மட்டும் இருக்குது. இந்த நம்ம புக்கில் டூயினோவில் இருக்கிற மாதிரி தான். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கப்பல் கட்டும் தளம் லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இது குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. அப்போ குஜராத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ரிவர் ஓடுது, சபர்மதி ஆசிரமம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காந்தியோட இது. ஸோ அதனால் அதை வச்சே கெஸ் பண்ணிடலாம், இது சபர்மதி ஆட்சிக்கிட்ட இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகேங்களா? இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வணிகம் சொல்லி பார்த்துருந்தோம், வணிகம் அளவீடுகள் இதெல்லாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தந்தத்தாலான ஒரு அளவுகோல் சிறிய அளவு இருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எடைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும எண்முறையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னது இரும எண்முறை அப்படின்னு சொல்லி இந்த அளவீடு முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழக்கப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 2:4:8:16:32 அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2 மடங்கு கொடுக்குறதா 4 மடங்கு, அதில் பெரும்பாலும் அந்த இரும எண்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்ப்போம். சரி, இந்த மொஹஞ்சதாரோட தலைவர், அதாவது ஒரு சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர்னு சொல்கிறாங்க. ஆஸ் பாசிபிள் இதெல்லாம் என்னவாக இருக்க முடியும், நீங்களே வச்சு பாருங்கள். ஒன்று ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு அரசர் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்திருக்க முடியும். இப்படி சிலை வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லை கடவுளாக அவங்க நினச்சி வழிபட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு சில ஃபேக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆண் சிலை கிடைச்சப்போ அவங்க இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது ஒரு பாசிபிள் நம்ம புக்கில். அதனால் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க தலைவராகவும் இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது அவங்க கடவுளாகவும் வழிபட்டுருக்கலாம். பாசிபிலிட்டி சொல்கிறேன், புக்கில் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை. இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வங்களோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முனிவர்கள் வயசானவங்கலாம் அந்த அமர்ந்த நிலையில் தான் வந்து பார்த்தா பெரும்பாலும் பார்த்துருப்போம். அதை வச்சு தான் இது வந்து அந்த கடவுளாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நெற்றியில் ஒரு தலைப்பட்டை, வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன். அது அப்படியே கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், பட் ரொம்ப இந்த இமேஜில் தெரியாது, நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள்.
நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்ஷன் தான். அவர் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்துருக்கலாம், இவங்க வந்து இப்படி ஒரு தலைவனாக இருந்திருக்கலாம். அந்த தலைவன்றதுனாலே இவங்க எல்லாமே ரொம்ப உயர்ந்ததாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த இடத்துல தோள்பட்டையில் ஒரு துணி மாதிரி போட்டிருக்கிறது, இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் இவங்க வந்து இப்படி உயர்ந்த இதில் இருந்துக்கலாம், தலைவனாக இருந்திருக்கலாம். அதுக்காக அப்படி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பூக்கள் வளையங்கள் வடிவமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேலங்கம், அதாவது ஒரு துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டு மூடியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அது என்னன்னு சொல்லி அடுத்தது அப்புறமா பார்ப்போம். அது தலைவர்ன்றது புக்கில் ஒரு அசம்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதர்வைஸ் என்ன பாசிபிலிட்டின்னு நம்ம சொல்லணும், ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் மத குரு என்ன வேணால் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. புக்கில் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது மனிதர்கள் முதல்ல அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தின உலோகம் செம்பு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 இது வந்து பிசி கொஷின், அதாவது போலீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேட்டிருந்தேன் ஒரு கொஷின் தான், டைரக்ட் கொஷின். இதெல்லாம் வந்து நம்ம டூயினோ பாக்ஸில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியுமால, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரி, மொஹஞ்சதாரோவில் இருக்கிற இந்த வெண்கல பெண் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆணுக்கு சிலை செஞ்சுருக்காங்கன்னா தலைவன் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ பெண்ணுக்கு சிலை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பெரிய இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம பெண் கடவுள்களே இந்த காலத்துலேயும் லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பெண் தெய்வங்களை வணங்குறோம். அப்போ இது என்ன ஒரு அசம்ஷனில் சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து அவங்க பெண்களை வந்து கடவுளாக வழிபட்டுருக்கலாம். இது ஏன்னா இப்போ அந்த சிலை கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லால் செஞ்சது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெண்கலத்தால் செஞ்ச சிலை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வெண்கல சிலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சார் ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப வரலாற்றுக்கு முற்பட்டது, கிரேக்கர்களுக்கே கூட இதை பற்றி செய்யறதுக்கான அறிவு இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் ரொம்ப ஏர்லியரான ஒரு டைமில் இந்த அளவுக்கு ஒரு வெல் நவுனாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதான் சொல்கிறாரு பாருங்க, அந்த காலத்தில் கிரேக்கர்கள் அது அந்த காலத்தை சார்ந்ததாக இருக்கும், பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏறத்தாழ இதோட காலம் என்ன சொல்கிறாங்க, 3000க்கும் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக வழிபட்டுருக்காங்க அப்படின்றது, தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கும் அப்படின்றத இதை வச்சு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நடன மாது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது எங்கே கிடச்சிருக்குன்னா அது மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது, நடன மாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மக்கள் அங்கே இருந்த மக்கள் யார் அப்படின்றது நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆரியர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். இவங்கெல்லாம் ஆரியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு சார் ஜான் மார்ஷலே சொல்லியிருப்பார். இப்படி ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பல இனத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் குஹா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். இப்படி எல்லாருமே அவங்களோட பல கருத்துக்களை தெரிவிக்கிறப்ப ஒரு விஷயம் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னா, இது தமிழ் கல்ச்சரோட ஒன்றா ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க. அது எப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த இடத்தோட பேரும் அந்த கல்ச்சரில் இருக்கிற அந்த இடத்தோட பேரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிடன்ஸ் அந்த சவுத்தில் இருக்கிறவங்களோட கல்ச்சர் பேரும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன அப்படின்னா கேவிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு இதை கேடிவி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறோன்னு வைங்க. கேடிவினாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அப்படியே அந்த கொர்க்கை, தொண்டி, வஞ்சி, இப்போ இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இதே பேர் கொண்டு அங்கேயும் நகரங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போவும் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதனால தான் இது தமிழ் கல்ச்சரோட ஒத்து போகுது. இவங்க இருந்தவங்க ஆரியர்களில் திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம புக்ஸில் பதிவிட்டுருக்காங்க. ஒருத்தர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், பாகிஸ்தானில் நம்ம தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஊர்லாம் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். ஸோ கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடல்கர்ன்றதெல்லாம் இப்போலாம் இந்த ஆறுகளோட பேரை வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், காவிரி, அடுத்தது காவிரி வாலா, அடுத்தது புரணை. இந்த ஆறுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இதே பேரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சவுத்தில் இருக்குது, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போகிற ஒரு விஷயம் தானே. அடுத்தது இப்போ ஆப்கானிஸ்தானில் பாருங்கள், கொர்க்கை, பூம்புகார், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா துறைமுக நகரங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காவிரி, புரன்ஸ், அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் அப்போ இதே பேரில் இருந்திருக்கு. அப்போ இவங்க திராவிடர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம உடை அப்படின்னு சொல்லாமல் இந்தியாவில் அப்பையிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பருத்தி ஃபேமஸ். ஸோ அப்போ ஈஸியாக நிறையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பருத்தி உடைகளாக அவங்க கண்டிப்பாக அணிஞ்சிருந்திருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அவங்க இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் நார்த் சைடில்
நார்த் சைட்லலாம் ஃபுல்லாகவே எப்போவுமே எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக குளிர் அதிகமாக இருக்கிற இடம், அங்கெல்லாம் கம்பளி இல்லாமல் இருந்திருக்கவே முடியாது. அப்போ கம்பளி ஆடைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பளி ஆடைகள் நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சகங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு காத்தாடி விடுறோன்னா அதை சுற்றி வைக்கிறதுக்காக நூல் சுற்றி வைக்கிறோம், அந்த மாதிரி அந்த டைமில் அவங்க வந்து நூல் சுற்றி வைக்கிறதுக்கு எதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் சுழல் அச்சகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் அணிகலன்கள். அதாவது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்றது சமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அணிஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், அப்புறம் காதணிகள், அப்புறம் வந்து அட்டிகைகள், இந்த நெக்லஸ்லாம் சொல்கிறாங்களே. ஸோ இது ரெண்டு பேருமே இப்போ நம்ம அந்த தாய் தெய்வ அந்த சிலையிலையும் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆண் சிலையிலையும் கழுத்தில் ஏதோ போட்டிருந்தா மாதிரி, அடுத்த காதுகளில் துளைகள் இருந்த மாதிரி, அப்போ எல்லாருமே அதை போட்டிருக்காங்க. காலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை காப்பு போடுற மாதிரி எல்லா அணிகலன்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னென்ன உலோகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தங்கம், வெள்ளி, தந்தம். தந்தம் வந்து பார்த்திங்கன்னா தந்தத்தை வச்சு சீப்புலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் கிடச்சிருக்கிற எவிடன்ஸ் இருந்திருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சங்கு, செம்பு. செம்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, சுடுமண். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த கற்கள், கர்னீலியன்னு சொல்லுவாங்க, சிவப்பு மணி கற்கள், அது கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கர்னீலியன்னா சிவப்பு மணி கற்கள், அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இரும்பை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுங்க. அப்போ இரும்பை பற்றின அறிவு இந்த மக்களுக்கு இல்லை. பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இரும்பு அதை பற்றி தெரியவே இல்லை. நம்ம மாடுகள், காளைகள்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் குதிரையை பற்றி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இரும்பு, குதிரை அவங்களுக்கு தெரியலை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது கெர்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவும் இருக்குது பாருங்கள். சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் தொழில். அந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக ஐடி செக்டர் இருந்திருக்க போகிறதில்ல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும், அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வேளாண்மை, கைவினை பொருட்கள். ஆமாம், கண்டிப்பாக அந்த காலத்துலலாம் சின்ன சின்னதாக ஏதாவது பொருள் செஞ்சு வெளிநாட்டுக்கோ எங்கேயாவது விற்றா தான் அவங்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பானை இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அடர் சிவப்பு பானைகள் வந்து இருந்திருக்கும். அந்த பானைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு வளையமாக கோடுகள், டிசைன்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மீனோட செதில்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஓவியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, விலங்குகள் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அணிகலன் செய்யறது. அப்புறம் வர்த்தக கம்யூனிட்டி இருந்திருக்காங்க. ஆமாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிலவழி போக்குவரத்து இருந்திருக்கு, நீர்வழி போக்குவரத்து இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வணிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க, கைவினை கலைஞர்களும் இருந்திருப்பாங்க. தந்தத்தால் ஆன சின்ன சின்ன அளவீடுகள்லாம் செஞ்சுருக்காங்க, சீப்பு செஞ்சுருக்காங்கன்னா கைவினை கலைஞர்கள் இல்லாமலே வந்திருக்கும். கால்நடை வளர்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பழக்கப்படுத்தி தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரத்தின் பயன் கண்டிப்பாக பானை செஞ்சுருக்கிறதுக்கு சக்கரம் இருந்ததுனால தான் எல்லா இடத்துக்கும் அவங்க போயிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பானைகளையும் சொல்லிட்டு இருந்தோம். இதில் பாருங்கள், தீயில் தான் சுடப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படியே செஞ்சு வச்சுருந்தாங்க, வெயிலில் காய வச்சுருந்தாலே கூட தண்ணி பிடிச்சி அவங்க யூஸ் பண்ணுறதுக்குலாம் முடிஞ்சிருக்காது. அப்போ தீயில் சுடப்பட்ட பானைகள், சிவப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், அடர் சிவப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அழகிய வேலைப்பாடுகள், அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, மலர் வளையங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை, மீன், இந்த மாதிரி மீன் முள் இதெல்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் வரைஞ்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த லைக் ஏதோ சண்டை போடுற மாதிரி ஒரு சில ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நிறைய எவிடன்ஸ் தான் இங்கே கிடச்சிருந்தது இந்த பானைகளை வச்சு. அடுத்தது சமய நம்பிக்கை. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சமய நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஆண் கடவுள், பெண் கடவுள் அப்படின்ற மாதிரி வரலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தாய் தெய்வ வழிபாடு பெண் கடவுள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆண் கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய ஒரு முதிர்ச்சி காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பசுபதி மகாதேவா அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சிவனை வந்து பார்த்திங்கன்னா வழிபடுற ஒரு ஆரம்ப காலமாக இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலம் இருக்குது. அதை விட்டால் அரச மரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வழிபட்டிருக்காங்க. அதுதான் இன்றைய காலமாக அப்படியே பழகிக்கிட்டே போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலிபங்கனில் வேள்வி பீடங்கள். வேள்வி பீடங்கள்லாம் என்ன? வேள்வி பீடங்கள்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நெருப்பை கொளுத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது இறைவன் பெயரால், கடவுள் பெயரால் ஏதாவது உயிரை பலி கொடுக்குறாங்க இல்லையா. பின்னாடி வந்து நம்ம இன்னும் பார்ப்போம், அஸ்வமேத யாகம், குதிரையை பலி கொடுக்கறது, அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ராக்டிஸில் ஆடு பலி கொடுக்கறது ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த வேள்வி பீடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தோரை புதைப்பதற்கான நடைமுறைகள். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இறந்தவங்களை புதைக்கிறதுக்கான ஒரு சில பழக்கங்கள் இருந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இறந்தவங்களை அப்படியே கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த ஊருக்கு வெளியில் கொண்டு போட்ட பிணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த உடல் எலும்புகள் இதெல்லாத்தையும் வந்து எரித்து ஒன்று புதைக்கிறது, அப்படி இல்லை அதெல்லாம் வச்சு அது கூட அவங்க யூஸ் பண்ண ஏதாவது திங்ஸு இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புதைக்கிறது. அப்படின்னா அந்த புதைப்பழக்கத்தில் அவங்களுடைய நம்பிக்கைகள் நிறைய மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
லோத்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜோடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா புதைச்சிருப்பாங்க. அதாவது ஆண் பெண் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி ஒருத்தர் இறந்துட்டா ஒருத்தர், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சதி உடன்கட்டை மாதிரி தான் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நடந்திருக்கு. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜோடியாக புதைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹரப்பா நாகரிகத்தில் நடந்த ஒரு மேலான ஒரு வியூன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹரப்பா நாகரிகத்தில் இருக்க இன்னும் சில விஷயங்கள், அதாவது இந்த பொருள்கள் அங்கே இருந்ததும் அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் கிடச்சிது அப்படின்றதும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ சங்கு அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் பாலக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாகிஸ்தான் வெஸ்ட் சைட் கிட்ட வரும். ஓகேங்களா? வைடூரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாத்துகைன்றது நம்ம பார்டர் சைட் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆப்கானிஸ்தானில் அந்த பிளேஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெர்னிலியன் அதிகமாக நம்ம இந்தியாவில் லோத்தலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டைட்ன்றது நொரைக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெற்கு ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிடச்சிருக்கு. செம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஓமன். ஓகேங்களா? இந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதிகமாக கிடச்சிருக்கு. சரி, இந்த சிந்துவெளி நாகரிகம் இதில் இன்னும் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எழுத்து வடிவம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுமேரியர்கள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மெசபடோமியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காடிய பேரரசு, சுமேரிய அரசர்கள் அந்த சைட்லலாம். ஸோ அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம்ன்றது ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஹரப்பா நாகரிகம் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1900 நம்ம ஒரு காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தொடங்கியிருக்கு. என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு பாருங்கள். வெள்ளப்பெருக்கு யோசிச்சு பாருங்கள். அவங்க இருந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே, அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே இருந்தது பெரும்பாலும் ஆற்றுக்கு பக்கத்தில் தான். அப்போ ஒரு நேரம் என்றைக்காவது மழை அதிகமாக வந்ததுன்னா ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடும். மேபி கடலோர பகுதிகளில் இருந்தாக்கா கடலில் பக்கம் கூட வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு டைமுக்கு வெள்ளம் வருது அப்படின்னா அவங்க அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கும் மூவ் பண்ணியும் போயிருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம், சடனாக ஒரு இடத்துல மழையே இல்லாமல் பஞ்சமாக இருந்தாலும் வேறு இடத்த நோக்கி அவங்க போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துலையும் இது நடந்திருக்கலாம். படையெடுப்புன்றது என்ன லாஜிக்னா, சிந்துவெளி மக்கள் எதுவும் போர் பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இரும்பு பற்றின அறிவே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய ஆயுதங்கள்லாம் செஞ்சுருக்க முடியும். பேசிக்கான கைகோடாரி சின்ன விஷயங்கள் தான் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. படையெடுப்புகள்ன்றது என்ன லாஜிக்கில் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேத காலங்கள் தொடங்குது. இதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் இருப்பாங்க. ஆரியர்கள் யாருன்னா மேற்காசியாவிலேருந்து வந்தவங்க. அப்போ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க இங்கேருந்து மக்கள் கூட போரிட்டு தானே அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய குடியிருப்புகளை ஏற்படுத்தியிருக்க முடியும். அதனால் படையெடுப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு லாஜிக்கில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள், இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு ரெலவெண்ட்டானது தான். ஒன்று புயல், காற்று, மழை ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதனால் கூட அழிஞ்சிருக்கலாம். அடுத்து வந்து காலநிலை மாற்றம், இதுவும் நம்ம முதலே சொன்னதான். பஞ்ச காலங்கள் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துருச்சுன்னா சுற்றுச்சூழல் மாற்றம்ன்றது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது, அதுதான். ஸோ காடுகள் அழித்தல் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தானே. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இருக்கிறதுக்காக வாழ்வாதாரத்துக்காக காடுகளை அழிச்சிக்கிட்டே வரோம். ஸோ சுற்றுச்சூழலோட சமநிலை கெடுது அப்படின்றப்ப அது அவங்களுக்கே பாதிப்பு. அந்த டைமில் அதுக்கு அவேர்னஸே சுத்தமாக இல்லாமல் இருந்துக்கலாம். அடுத்தது தொற்று நோய் தாக்குதல். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அப்போ எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது. அப்போ தொற்று நோய் தாக்குதல் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காரணங்களால் சிந்துவெளி மக்கள் அழிஞ்சிருக்கலாம், இல்லை இடம்பெயர்ந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு நாகரிகத்தை நோக்கி போயிருந்திருக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எண்டில் ஹரப்பா நாகரிகத்துடைய ஒரு முடிவாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதோட ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூல் புக்குடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிசா பிரமிடு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 2500 குஃபு மன்னனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. பிரமிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் மட்டும் இல்லாமல் இது சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்காங்க. இது யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான். ஸோ கிசா பிரமிடு குஃபு மன்னர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அடுத்தது ஜிகுராத். ஓகேங்களா? எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவில். இது சுமேரியர் காலத்தில் இருக்கிறது. இது எந்த அரசர் கட்டியிருக்காரு? நம்மு என்ற அரசனால், ஓகேங்களா, சிங் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அபு சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்டது. யார் வேணால் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி மேபி கேட்கலாம், அதுக்காக வந்து சொல்கிறோம். 2 கோயில்கள் உள்ள இடம் பாருங்கள். இதில் அப்படியே தெரியுது ஒரு மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் இருக்குது. அந்த டைமில் பிரமிடில் வச்சு இந்த மாதிரி கோயில்கள் கட்டுறது எல்லாமே எகிப்தோடைய நாகரிகத்தில் ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நடந்தது. இது ஏன் இதை எகிப்தோடைய சம்மந்தப்பட்டதை இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிந்துவெளி கூட சமகால நாகரிகத்தில்
எகிப்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வர்ற ஒன்று. ஸோ அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் புக்கோடைய லாஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வியூ மட்டும் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இது வந்து ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் இந்த கிளாஸஸ்லாம். அதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக புக்கை நல்லா படிக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிங்க. படித்து நோட்ஸ் எடுத்து நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வர எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ.